சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 இடங்கள் ஒதுக்கீடு. இரு கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. பாமக போட்டியிடும் 23 தொகுதிகளின் விவரம் பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியதால் குறைந்த தொகுதிகளில் போட்டி. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் அதிமுக அமைச்சர்கள் சந்திப்பு. தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தும் திமுக. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. அனைத்து சமூக மக்களும் மேம்பட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை. தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தகவல். தமிழக முதலமைச்சர் நேர்மையாக இல்லாததால் பிரதமர் மோடியை எதிர்க்க முடியவில்லை. தமிழர்களின் சுயமரியாதை அடமானம் வைத்துள்ளதாக ராகுல் காந்தி கடும் விமர்சனம். சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி, விழுப்புரம் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தேர்தல் பரப்புரை. மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை நிறுத்தினால் சமுதாயத்தின் பிணி நீங்கும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கருத்து. 19 செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-51 ராக்கெட். இறுதிக்கட்ட பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். காங்கிரஸ் கட்சி பலவீனமாகிக் கொண்டிருப்பதாக கபில் சிபல் கருத்து. காங்கிரசின் செயல்பாடு குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் மீண்டும் விமர்சனம். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் 95வது நாளாக தொடர்கிறது. 3 மாதங்களுக்கு மேலாக குடும்பங்களை பிரிந்து குளிர் வெயிலில் தொடர் போராட்டம். 3 நாட்களாக நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படாது. ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் இருக்காது என்றும் அரசு உறுதி. மும்பை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஆஜர். போலி இமெயில் வழக்கில் 4 மணி நேரம் விளக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். புனேவில் நடைபெறும் 3 ஒருநாள் போட்டிகளை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. நேற்றைய சொல்லுவெல்ல போட்டிக்கான வெற்றியாளர் பதிவு எண் 287 உஷா, கன்னியாகுமரி. Olive Tree Global Education Campus, Madhavaram, Chennai's best CBSE school challenge. Admission open for session 21-22. Complete your admission process just over a phone call.